அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் பிரேமலு திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் மலையாளத்தில் பெரும் வெற்றியை பெற்று தற்போது தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியாகி இருக்கின்றது. இந்த படத்தை கிரிஷ் இயக்கியிருக்கிறார். நஸ்லன், மமிதா பைஜு, சங்கீத் பிரதாப், ஷியாம் மோகன், அகிலா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கதையின் நாயகனான சச்சின் சேலத்தில் உள்ள ஒரு பொறியியல் கல்லூரியில் படிக்கின்றார். அப்பொழுது தன்னுடன் படிக்கின்ற ஒரு மாணவியை காதலிக்கின்றார். 4 ஆண்டுகள் முடியும் தருவாயில் அவர் தன் காதலை சொல்லுகின்றார். ஆனால் அவளோ இன்னொருவரை காதலிப்பதாக சொல்லிவிடுகிறார். காதல் தோல்வி அவரை வாட்டுகின்றது. இந்த சூழ்நிலையில் படிப்பு முடிந்ததும் UK செல்ல முடிவு செய்கின்றார். இதற்காக பெற்றோரிடம் பணம் கேட்கின்றார். மூத்த சகோதரி கல்யாணம் செய்யும் வயதில் இருக்கின்றார். அதனால் பணம் இல்லை என பெற்றோர்கள் கையை விரிக்கின்றனர். வேறு வழி இல்லாமல் தெரிந்தவர்களிடம் பணம் வாங்கி விசாவுக்கு விண்ணப்பிக்கின்றார். ஆனால் அவருக்கு விசா கிடைக்காமல் போகின்றது. இந்த சூழ்நிலையில் தனது பள்ளி தோழன் அமல் டேவிஸை சந்திக்கின்றார். அவர் ஹைதராபாத்தில் எம்டெக் படிப்புக்கான கேட் நுழைவுத் தேர்வு பயிற்சி மையத்தில் பயின்று வருகின்றார். நீயும் என்னுடன் வா என்று அமல் சொல்ல சரி என்று சச்சின் ஹைதராபாத் செல்கின்றார். மிக சில நாட்களிலேயே தனக்கு கேட் தேர்வு ஒத்து வராது என்பதை சச்சின் புரிந்து கொள்கின்றார். சென்னைக்கு சென்று நண்பர்களின் உதவியோடு ஒரு வேலையில் சேரலாம் என்று முடிவு செய்கின்றார். இந்த நிலையில் பயிற்சி மையத்தை சேர்ந்த ஆசிரியரின் கல்யாணத்திற்கு கலந்து கொள்ளும் அமலும் சச்சினும் தெலுங்கானாவில் உள்ள ஒரு குக்கிராமத்திற்கு செல்கின்றனர். அங்கு கதாநாயகியான ரீனுவை காண்கின்றார் சச்சின். பார்த்தவுடன் அவர் மீது காதல் கொள்கின்றார். அந்த திருமணத்தில் ரீனுவை இம்ப்ரெஸ் செய்ய பல முயற்சிகள் செய்கின்றார். திருமணம் முடிந்ததும் ஹைதராபாத் திரும்பும் வேளையில் ரீனுவும் தோழி கார்த்திகாவும் இவரது காரில் பயணிக்கின்றனர். இந்த நேரத்தில் ஹைதராபாத்தில் தங்கி வேலைக்கு சேர்ந்து ரீனுவை காதலிக்க முடிவெடுக்கின்றார் சச்சின். சச்சின் ரீனுவை காதலிக்கும் விஷயத்தை ரீனு தோழி கார்த்திகாவிடம் சொல்ல, தோழி கார்த்திகா சச்சினிடம் சென்று ரீனுவுக்கு கணவராக வருபவர் இப்படி இருக்க வேண்டும் என பல எதிர்பார்ப்புகளோடு ரீனு இருக்கின்றாள். ரீனு எதிர்பார்க்கும் எந்த தகுதியும் உன்னிடம் இல்லை. ரீனு உன்னை காதலிக்க மாட்டாள். ஆதலால் ரீனுவை மறந்துவிடு என்று சச்சினிடம் சொல்ல, அதற்கு பிறகு தனது காதலில் சச்சின் உறுதியாக இருந்தாரா? ரீனுவிடம் காதலை சொன்னாரா? ரீனுவும் சச்சினும் காதலில் இணைந்தார்களா என்பதே இந்த படத்தின் மீத கதை. கதாநாயகனாக நஸ்லன், காதலனாக சிறப்பாக நடித்துள்ளார். நஸ்லனின் காதலியாக மமிதா பைஜு, நடிப்பிலும் அழகாலும் நம்மை கொள்ளை கொள்கின்றார். கதாநாயகனின் நண்பர்களாக சங்கீத் பிரதாப், கதாநாயகியின் தோழியாக அகிலாவும், ஆதியாக ரீனுவை ஒன்சைடாக காதலிக்கும் ஷியாம் மோகனும் சிறப்பாக நடித்துள்ளனர். மற்றும் இதில் நடித்த அனைவருமே கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார்கள். அஜ்மல் சபுவின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். விஷ்ணு விஜயின் பாடல்கள், இசையும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. எல்லோரும் ரசிக்கும்படியான காதல் கதையை சுவாரஸ்யமாக சொல்லி மலையாளத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது போல் தமிழிலும் வெற்றி பெற இயக்குனர் கிரீஷுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.